ஆக்சஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2002 இந்த டாட்டுக்குள்ளே தான் எங்களால் வந்து அந்த ஒரு பிளாக்கிங் இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு கைஸ். நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேருன்றதை அடுத்தடுத்து நம்ம இந்த GS 150 யாருக்கு மாற்றிட்டோன்றதை, அது என்னன்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர்பாட் எடுக்கிறோம்னா மட்டும் நமக்கு ஒரு சின்ன காயன்றது நான் காட்டுறேன் பாருங்க. தெரியுது பார்த்தீங்களா? பிகாஸ் நான் ஒரு இடத்துல ஸ்டாண்டாக போட்டுட்டு தெரியாமல் இது பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்ஜின் பிரேக்கிங்கும் நம்ம பண்ணி தான் ஓட்டி ஆகணும் வண்டியை, வேறு வழியே கிடையாது. இன்ஜின் பிரேக்கிங் மிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக பைக் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மழை பெய்யறப்போ அப் ஷிஃப்ட்டோ டவுன் ஷிஃப்ட்டோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அது எனக்கு ஒரு கஷ்டமாகவே தான் அமைஞ்சிச்சு. இந்த பைக்கை வச்சு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒய்தே டிஸ்கண்டினியூன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ சீரிஸில் இந்த பைக்கை வச்சு நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். அதோட தம்ப்நெயில் இருக்கும். பட் அந்த வீடியோக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இதுக்கான ஸ்பேர்ஸ் நிறையா பேர் கேட்குறாங்க, கிடைக்குமா? பாத்தே, பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 கண்டென்ட் பண்ணுறோன்னு இருப்போம். அதில் ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்டோட ட்ரிப்பு, அண்ட் இன்னொன்று கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த GS 150R ரைடு ரிவ்யூ, அதாவது ஹில்ஸில் எப்படி இருக்குன்றதுக்கு. ஒரு 75+1000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இருந்தாலும் எப்படி இருக்குன்றது. அண்ட் இதுவரையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுத்ததுலேருந்து ஒரு 25+ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரைடுன்றதை பண்ணியிருப்போம். அண்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பைக்கோட வைப்ரேஷனால் நம்மளால் ஓட்ட முடியுமான்ற சந்தேகன்றது நமக்கு வர முடியும். ஆனால் அந்த சந்தேகம் துளினா நம்மளுக்கு இந்த வண்டியை வந்து கொடுக்கவே கிடையாது. அதாவது டெஃபினட்டாக நம்மளால் வந்து இன்னுமே ஓட்ட முடியும் நான் ஸ்டாப்பாக. இப்போ நம்ம நார்மலாக என் வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ஸ்விட்ச் அடிக்கிறேன்னா அதில் ஒரு 150, என்னால் ஒரு 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இதுதான் வெளிச்சமாக இருக்குது. 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட என்னால் இந்த வண்டியில் கூடுதலாகவே ஓட்ட முடியும். அண்ட் இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா கொடலூர் டோல் கிட்ட கைஸ். அண்ட் இந்த ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோலையும் பார்த்துருந்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ட்ரிப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஏன்னா கரெக்டாக நான் ஸ்டாப்பாக ஒரு 35 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியாச்சு. அண்ட் இந்த இடத்துல கேட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டஃபேக்கு முன்னாடி திரும்பணும், அங்கே ஒரு கொடைக்கானல் இது இருக்கும். அண்ட் இது 2வதாக இருக்கிற கேட்டு. இந்த கேட் பார்த்திங்கன்னா நாங்கள் வரதுக்குள்ள ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 o'clock ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே ஒரு ஸ்லோவான ரைடு தான். ஏன்னா கார்லேயும் வராங்கள ரொம்ப ஸ்லோவான ரைடு நின்று தான் போகுது. அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக்காக தான் வச்சுருக்கோம். அந்த டீ பிரேக்கில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுறேன். மதுரையிலேருந்து கொடைக்கானல் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் ஓட்டின கிலோமீட்டர் ஸ்பீடா மீட்டர் வச்சு அப்புறம் சொல்லுவேன். இதுவரை ஓட்டினதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹில்ஸ் கேப்பாக இருக்கட்டும், நான் எடுத்த ஒரு கேப் சொல்ல முடியாது, பட்டு கார்னரிங்காக இருக்கட்டும், மற்ற இதிலலாம் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அண்ட் டயர் வந்து 2மே நியூ டயர் தான். டயராலையும் அது சாத்தியம் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு 6 ஸ்பீடு வண்டி. மேக்ஸிமம் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே என் பைக்கை வந்து நான் நிறையா தடவை கொடைக்கானல் எடுத்துகிட்டு இருக்கேன். கம்பேரிங் வித் 5 ஸ்பீடு வண்டி தான் என் அதோட இந்த 6 ஸ்பீடை கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து ஒவ்வொரு ஸ்லோப்புமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3rd கியரில் தான் கைஸ் நான் வண்டியை வந்து ரைஸ் பண்ணியே ஓட்டினேன். 3rd கியரில் வச்சு தான் நான் ஓட்டினேன். அப்படி இருந்தே எனக்கு பார்த்தீங்கன்னா ஏறுறப்ப எந்த ஒரு லேகுன்றதும் சுத்தமாக தெரில. நான் எடுத்த வீடியோலலாம் அந்த ஒவ்வொரு ஃபோட்டேஜில் அந்த இடத்துல கியர் ஷிஃப்டிங் தெரிஞ்சால் நான் காட்டுறேன். 3rd கியரில் ஓட்டினேன். மேக்ஸிமம் நம்ம வண்டினா 2nd கியரில் தான் ஏறும். இந்த GS 150R பார்த்தீங்கன்னா 3rd கியரில் இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் வெரைட்டி ஓட்டலன்றோம். அண்ட் அடுத்து என்ன நமக்கு வந்து நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா சீட்டோட கம்ஃபர்ட். என் பைக் நான் வந்து அதர் பைக்கோட கம்பேர் பண்ணுறப்ப தான் சொல்கிறேன். அதர் பைக்கோட கம்பேர் பண்ணுறப்ப சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ஓகே, ஹேண்ட்பேக் கம்ஃபர்ட் ஓகே. பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஒரு சின்ன இஷ்யூவில் இப்போ இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வேகமாக போயிட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸ் இப்போ வெள்ளைக்கோட்லாம் நிறையா இருக்குது ஹைவேஸில். நான் அந்த ஃபோட்டோஜ் இருந்தால் போடுறேன். அதில் போகிறப்ப உங்களுக்கே தெரியும் கேமரா அந்த இது எந்த அளவுக்கு ஷேக் ஆச்சுன்றது. அந்த ஷேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சஸ்பென்ஷனில் தான் இம்பேக்ட்டுன்றது எடுக்குது. அதனால் நம்மளால் அந்த ஃபுல் கம்ஃபர்ட்னஸ் வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ணன்றது முடியல. மற்றபடி பைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைக்கை வச்சுக்கிட்டு ஃபியூயல் வந்து ஏதோ ஒரு சின்ன லேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதை பற்றின ப்ரீஃப் வீடியோ இருக்காது. அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணோன்றத இந்த ஏரியாவில் எங்கேயாச்சும் வண்டியை நிப்பாட்டிட்டு என்னென்ன காம்பவுண்ட்லாம் நம்ம இந்த வண்டிக்கு மாற்றிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த பைக்கை வச்சு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒய்தே டிஸ்கண்டினியூன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ சீரிஸில் இந்த பைக்கை வச்சு நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். அதோட தம்ப்நெயில் இருக்கும். பட் அந்த வீடியோக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இதுக்கான ஸ்பேர்ஸ் நிறையா பேர் கேட்குறாங்க, கிடைக்குமா. அதுக்கு எல்லாத்துக்கான பதில் பார்த்தீங்கன்னா பைக் ஒரு ஸ்பாட்டில் போட்டுட்டு டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம் கைஸ். காலையில் நம்ம வந்து GS 150R பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸில் வச்சு பேசி இருந்திருப்போம். கீழே வந்து ஹில் கிளைம்பண்ட் வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஒரு 30+ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். 30+ கிலோமீட்டரில் எப்படி இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையிலையுமே நம்ம வண்டியை வந்து ஓட்டியிருக்கோம். வண்டியோட கண்டிஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மலையிலையும் சேர்த்து நம்ம வண்டியை ஓட்டி வச்சுருக்கோம்.
ஸோ வண்டியோடைய கிரிப்னஸ் பற்றி பேசணும்னா வண்டிக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டயர் தாங்க. டயரை வந்து எப்போவுமே கண்டிஷன்டாக மீட் பண்ணியிருக்கனாலையோ டயர் ப்ரெஸ் பைக் அதில் எந்த இஷ்யூமே வரல. பட் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து இரிட்டேட் ஆகிருந்துச்சு மலையில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இரிட்டேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஷிஃப்ட் தாங்க. ஜூமிங் போகிற மாதிரி கியர் ஷிஃப்ட் தாங்க. ஏன் நான் கியர் ஷிஃப்ட் ஒரு கோளாறாக சொல்கிறேன், ஏன்னா என் கால் வந்து கொஞ்சம் பெருசு தான். அப்படி இருக்கிற என் காலுமே பார்த்தீங்கன்னா மலையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் மழை பெய்யறப்போ அப் ஷிஃப்ட்டோ டவுன் ஷிஃப்ட்டோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு கஷ்டமாகவே தான் அமைஞ்சிச்சு. அந்த கஷ்டத்தை என்னால் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் நான் சொன்ன மாதிரி, அதனால் பவர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் ப்ரொடியூஸ் மலையில். நம்ம ஒரு 150cc செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற பைக் கூட கம்பேர் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து பவர் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். ஏன்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அப்படின்றப்ப மலையில் வந்து பிரேக்கிங் எந்த அளவுக்கு முக்கியம், டயர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இன்ஜின் பிரேக்கிங்கும் நம்ம பண்ணி தான் ஓட்டி ஆகணும் வண்டியை. வேறு வழியே கிடையாது. இன்ஜின் பிரேக்கிங்கை மிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக பைக் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வண்டி வெயிட் வேறு, வண்டி கொஞ்சம் கம்பேரிங் டு அதர் வெஹிக்கிள்ஸ் வெயிட்டும் கூட. ஸோ நமக்கு அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் அமைஞ்சிச்சு. பட் ஒவ்வொரு கார்னரிங் நம்ம எடுத்தப்பையும், ஏன்னா நம்ம மழை பெய்ய ஆரம்பித்தப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம். அந்த 360 ஷார்ட்ஸ் ஒன்றுன்னு நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பேரப்போ ஓட்ட ஆரம்பித்தப்பையும் ஒவ்வொரு கார்னரிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாகவே தாங்க சார் கை கொடுத்துச்சு. எந்த ஒரு இடத்துலையும் கான்ஃபிடென்ட்டை வந்து நம்மளை வந்து இலக்கே விடலை. இன்கேஸ் நம்ம வண்டியை நிப்பாட்டி எடுக்கிறோம், ஏதாச்சும் ஒரு சடன் டேர்னிங்கில் நிப்பாட்டி எடுக்கிறோம்னா மட்டும் நமக்கு ஒரு சின்ன காயன்றது நான் காட்டுறேன் பாருங்க, தெரியுது பார்த்தீங்களா? பிகாஸ் நான் ஒரு இடத்துல ஸ்டாண்டாக போட்டுட்டு தெரியாமல் இது பண்ணிட்டேன். அதில் வந்து நமக்கு வந்து சின்ன ஒரு இன்ஜூரி ஆச்சு. பிகாஸ் நான் அப்பயே முன்னாடியே பேசியிருந்தேன், ஏன்னா இது ஒரு வெயிட் அதிகமான வண்டி, வெயிட் அதிகமாக இருக்கிற வண்டி. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் நமக்கு தான் பாதிப்பு அதிகம். ஹில்ஸில் நான் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயத்தையுமே கிட்டத்தட்ட ஷேர் பண்ணிட்டேன் நாங்கள் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹில் டவுன் தான் பண்ண போகிறேன். ஹில் டவுன் பண்ணுறப்ப வேறு ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னா, அதாவது சின்ன ஏதாச்சும் ஒரு ட்ரபிளோ இல்லை ஏதாச்சும் ஒரு அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணியிருந்தாலோ கட்டாயம் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நான் வந்து ஆடுன்றது பண்ணுறேன். கைஸ் நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். அது என்னென்னா பைக்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேருன்றதை அடுத்தடுத்து நம்ம இந்த GS 150 மாற்றிட்டோன்றதை, அது என்னென்னன்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் பைக் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குன்றதை பண்ணியிருக்கேன். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இல்லாட்டினா கோச்சிக்காதீங்க, நான் அதை கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் போய் காட்டுறேன். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயரிங்கு, கார்பரேட்ரு, அதுக்கப்புறம் ஹெட்டில் பாதி பேரலு, இந்த மாதிரி நிறைய விஷயம். அது இக்னிஷன் காயிலாக இருக்கட்டும், ஒயரிங் செட்டிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இக்னிஷன் காயில் கேபிள் எல்லாமே வந்துருச்சு. இவெல்லாம் வந்துமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட அந்த ஒரு மேஜர் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டோம். எதுக்காண்டி இவ்வளோ விஷயம் நம்ம வந்து மாற்றினோம்னா, பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்பீடில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடைக்கிற இது இருக்கும். அது வந்து மற்றவங்களால ஃபீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து மெதுவாக ஒரு 1000 to 2000 RPMல வந்து அதை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். பட் அந்த இடத்துல வந்து லேசாக ஆக்சிலேட்டரை ஹையாக ரைஸ் பண்ணி போயிட்டோம்னா அந்த இடத்துல அந்த ஒரு ட்ரபிள் இருக்குன்றது சுத்தமாக தெரியாது கைஸ். பட் அந்த ட்ரபிளை ஃபீல் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அந்த 2000 to 2500 to 3000 அந்த RPMக்குள்ளேயே நம்மளால் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த வண்டியில் RPM மீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் 2-4 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து லேசாக அடைக்கிற ஃபீல் வரும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்பரேட்டரை வந்து லேசாக டியூனுன்றது பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐடியலில் வைக்கிறது. கார்பரேட்டர் வண்டி மேக்ஸிமம் ரைஸில் வைப்பாங்க, ஒரு 2000 RPM வச்சா தான் நிற்குன்றதுக்காண்டி. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1000 தான் வைக்கிறாங்க, அதனால் நிற்காது. ஸோ தட் அதை வந்து கொஞ்ச நேரம் சோக்கில் வச்சிட்டோம்னா அந்த ஒரு அடைக்கிற இஷ்யூவும் இப்போதைக்கு இல்லை. பட் இன்னொரு பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதை வந்து இந்த பைக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லணும் கரெக்டாக தான். ஏன்னா இந்த ஹில்ஸில் இப்போ நான் ரைட் பண்ண வரையும் சொல்கிறேன், ஷாக் அப்சர் இஷ்யூ இருக்குது கைஸ். ஒவ்வொரு கார்னரிக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ப்பான டர்ன் எடுத்தேன். இப்போ நான் மலையிலையும் ஊற்றிட்டேன், மலையில் மழை பெஞ்சும் ஓட்டிட்டேன். ஸோ நான் எல்லாமே சொல்லி ஆகணும். ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா இந்த 75,000 கிலோமீட்டரில் கொஞ்சம் வீக்குன்றது ஆயிடுச்சு. ஸோ தட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு டேர்னிங் தான் கைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரூஷியலாக இருக்குன்னு. இதை பற்றி நம்ம ஷார்ட் வீடியோவில் பேசியிருப்பேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிராஷ்ன்றதும் ஆச்சு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோன்றதை கட்டாயமாக ஃபாலோன்றது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா கைஸ் இஷ்யூவை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இஷ்யூன்றது ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா ஓரமாக தான் பைக்கை நிப்பாட்டிட்டு அதை பற்றி பேசின்றது இருக்கும். அண்டு எல்லா விஷயமுமே நான் உங்கள்கிட்ட ஷேர்ன்றது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமுமே கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் பைக்கோட ஸ்பேர் அதை பற்றி தான் நம்ம பேசணும். அடுத்ததான் பைக்கோட ஸ்பேருக்கு வந்து நான் வண்டி பக்கத்தில் போயிடுறேன். வண்டி பக்கத்தில் போயிட்டு நான் பேசுகிறேன். ஸ்பேர் பார்ட்ஸ் பற்றின டீட்டெயில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த வண்டிக்கு ஃபுல் ஸ்பேர்
ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுசுகியில் ஆத்தரைஸ்டு பார்ட்ஸ் தான் போட்டோம். சுசுகி ஷோரூமில் போய் கேட்டாலே இந்த வண்டிக்கான பார்ட்ஸு 100% எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த ஹெட்லைட்டோட டூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூம் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுமா, அதில் மட்டும் ஒரு 3 டைப் இருக்கா. கரெக்டாக அவங்க வண்டி டைப்பை சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டான பார்ட்ஸே உங்களுக்கு சேர்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பார்ட்ஸை பற்றி எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அதோட சுசுகி ஷோரூமை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2002 இந்த டாட்டுக்குள்ளே தான் எங்களால் வந்து அந்த ஒரு பிளாக்கிங் இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ நான் முடிகிற வரையும் எல்லா விஷயத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் எடுத்து இந்த பைக்கு 75,000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓடி இதோட ரிசல்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் இந்த பைக் யாராச்சும் வச்சு ஓட்டியிருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பைக் இன்னும் இருக்க தான் போது. ஓட்டுறீங்க, இதில் வேறு எதுவும் இஷ்யூ உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லை வேறு விஷயம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர்ன்றது பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே நான் இந்த பைக் டிஸ்கண்டினியூட் வீடியோவில் இப்போ நிறையா பார்த்துட்டேன். நிறைய பேர் நான் இவ்வளோ நாளாக வச்சுருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னொரு ரிப்ளை வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ரிப்ளை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தாங்க இதோட ஸ்பேரை பற்றி இன்னும் நிறைய கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதான் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லேயே நமக்கு வந்து கிடைக்குங்க. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட 75,000 கிலோமீட்டர் ப்ளஸ் ரைட் ரிவ்யூ, அதாவது கொடைக்கானலில் மலையோட ஓட்டி நம்ம ரிவ்யூ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறோம்.